சாமியே சரணமையப்பா. வீட்டில் செய்ஞ்சுனா ஏசினா பெட்டினா இந்த மாதிரி புண்ணு விளையாட்டு உரம் தயார் பண்ணுறோம். இது சும்மா ஒரு வெட்டியில் அள்ளி போட்டு சளிச்சதுக்கு ஒரு புழு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ புழு. இதே மாதிரி இதில் இருக்கிறது மட்டும் 20 டன் உரம் இருக்குது. அங்கே ஒரு 15, அங்கே ஒரு 15, 5 40 டன் உரம் சளிச்சிருக்கோம். இது போக எத்தனை தொட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வெட்டு கடப்பாக்கல்ல போட்டிருக்கோம். அது பிறகு அங்கிட்டு பெட்டில் 1 2 3 4 5 6 7 8 வெட்டுகளை சளிச்சு மறுபடியும் பயிடிக்கு போட்டிருக்கோம். உரம் அங்கிட்டு பூரா எடுக்கணும். இது பூரா எடுக்கணும். கிட்டத்தட்ட வெளியே 100 டன் உரம் கிடக்கு. இப்போ 40 டன்னு சளிச்சிருக்கோம். இன்னும் 60 டன்னில் இன்னும் 20 டன்னு சளிக்கணும். இன்னும் 100 டன்னு 50 டன்னு இதில் சளிக்காமல் சாணியாக கிடக்கு. இதே அடுத்து பெட்டாக போட்டுருவோம். இதே மாதிரி அங்கிட்டு ஒரு 100 டன்னு கிடக்கு. ஏழ்மையான முறையில் எல்லோரும் தொட்டி போட்டு எல்லோரும் இது செய்வாங்க. நாங்கள் எருவு அப்படி தட்டி விட்டு இந்த லோடாக கொண்டாந்து போட்டிருக்கோம். அதில் பரசி விட்டு இந்த மாதிரி பரசி விட்டு இப்போ புழு விட்டு தெங்கி விட்டு எடுக்கிறோம். லேபர் கூலி மிச்சம். எல்லோரும் 1 கிலோ உரத்துக்கு 2000 செலவழிப்பாங்க. 2000 சாணி வாங்குவாங்க. இப்போ 5 ரூபா கணக்காச்சு. நான் 2000 சாணி வாங்கியிருக்கேன். 2 ரூபா செலவு 50 இதில் மிச்சம். இப்போ 4000 இது ஆகும். 4000 6 ரூபா 7 ரூபா ரேட்டுக்கு உரம் கொடுக்குறாங்க. நான் 6 ரூபா ரேட்டுக்கு உரம் கொடுக்க இருக்கேன். என்கிட்ட 200 டன் வெறுமி இருக்குது. கண்டிப்பாக 6 ரூபா ரேட்டுக்கு கொடுக்குறேன். இதை பாருங்கள், புழுகளை பாருங்கள். எவ்வளோ இருக்குன்னு சாணியில் அப்படியே எருவு தட்டி விட்டதில் இருக்குது. இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த புழு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு 3000 கிலோ புழு வரைக்கும் இருக்குது. இது அரசாங்கம் புழு கொடுத்து இப்போ பிளாஸ்டிக் கொடுக்குறாங்க. ஆனால் வளர்க்குற மெத்தடை சொல்லி தரல. நான் இந்தியா ஃபுல்லாக வளர்க்குற மெத்தடையும் சொல்லி தருவேன். ரசாயனத்தன்மை இல்லாத உணவாக மாற்றணும்னு ஒரு விவசாயிகளுக்கு பண்ணுறேன். தென்னை மரத்துக்குள்ளே இது மாதிரி போட்டு செஞ்சோம்னா தென்னை மரம் நல்லா காய்க்கும். அடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். தென்னை மரம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மண்புழு பண்ண இது மாதிரி அமைச்சு தர்றதுக்கு கண்டிப்பாக செய்வேன். ஐயப்பன் எனக்கு வரம் கொடுத்துருக்காரு. அந்த இதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். சாமியே சரணமையப்பா. ஐயப்பனோட துண்டை கட்டியாக ஒரு இதை காவி துண்டை கட்டியாக வச்சுருக்கேன். என்கிட்ட பொங்கு சனீஸ்வரன் துண்டை கட்டி வச்சுருக்கேன். மழை போல் எனக்கு பிரச்சனை வந்தாலும் பனி போல் தீர்த்து கொடுக்குறாரு பொங்கு சனீஸ்வரன். அங்கே எருவு குமிச்சந்தில் எவ்வளோ புழு இருக்குது. புழுக்கெல்லாம் என்கிட்ட பஞ்சமே இல்லை. தமிழ்நாடு நான் இந்தியா ஃபுல்லாக உலகத்தை ஆளக்கொண்டு இந்த புழு இதே. இதுக்கு உண்மையான முதலாளி சபரிமலை ஐயப்பனும் பொங்கு சனீஸ்வரன் தான். நான் ஒரு உண்மையான வேலைக்காரன். நான் போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. கண்டிப்பாக நாட்டு மக்களுக்காக சேவை ஒன்று ஐயப்பன் வச்சுருக்காரு. கண்டிப்பாக சேவை ஒன்று. சாமியே சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா.